வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மீனவனில் ஒருவன். நண்பர்களே, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த வீடியோ அனுப்பி தந்தான். பாருங்கள், இந்த ஒரு பெரிய மீனை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போட்டில் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இந்த கடல் வந்து அலையெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாதுவாக இருக்கிற டைம்லேயே இது நம்ம போட்டில் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அலையெல்லாம் பெருசாக இருந்ததுன்னா இதோட ரொம்ப கஷ்டப்படணும். இந்த மீனோட பேர் எங்கள் ஊரில் நாங்கள் வந்து பன்னித்தலை, கசக்கட்டா கொம்பன், குழிக்கட்டா கொம்பன் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த மீனோட பேர் உங்கள் ஊரில் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மீனோட பேரை சொல்லும்போது உங்கள் ஊரோட பேரையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எந்தெந்த ஊரில் என்னென்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த மீன் வந்து நாங்கள் சின்ன சின்ன சைஸ்லலாம் வந்து இருக்கும்போது அதை நாங்கள் சமைச்செல்லாம் சாப்பிட்ருக்கோம். அதிகமாக ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக இந்த மீன் வந்து வெளிநாட்டுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோ ரேட்டான மீன் கூட. இது வந்து இந்த ஒரு மீனே வந்து 15,000க்கு மேலேயே போகும், அவ்வளோ ரேட்டான மீன். இந்த மீன் இப்போ இறந்துதான் வந்திருக்கு. உயிரோடு வந்ததுன்னா அவ்வளோ நம்ம கவனமாக தான் வேலை பார்க்கணும். ஏன்னா அதோட கொம்போட நீளமே வந்து வாழை மாதிரி ரொம்ப பெருசாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது ரொம்ப நம்ம ஆபத்தான மீன். அதனால் நம்ம கொஞ்சம் அது துடிக்கிற டைமில் நம்ம உடம்புல எல்லாம் பட்டு காயம் ஆகிறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக தான் வேலை பார்ப்போம். இது போட்டில் வந்த உடனேயே அதோட கொம்பையை நாங்கள் கட் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா இது நம்ம ஸ்டோரில் வைக்கிறதுக்கு இடம் வசதிக்காகவும் நம்ம உடம்புல ஏதாச்சும் பட்டுரும் அப்படின்றதுக்காக நம்ம கட் பண்ணி எடுப்போம். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.